சீக்கிரத்துல நம்ம சேனல்ல ஒரு பெரிய அப்டேட்ல சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால இந்த வீடியோல என்ன காணொலினா, இந்த ரஜினிகாந்த் அவர் விட்ட அறிக்கை, அதை பத்தி அதுல வந்து தாவேக்கால இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவரை பத்தி அவர் பேசின விஷயமும், அதுக்கப்புறம் இந்த கருத்து கணிப்பு ஒரு மாதங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல இருந்து தாவேக்கா எடுத்த ஒரு முடிவு அப்படிங்கிற விஷயம் தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரஜினி அவருடைய அறிக்கை எடுத்து பார்த்தோன்னா, நான் உண்மையில சொல்றேன், அந்த கோவத்துல அவர் அறிக்கை விட்டதை வந்து நம்ம வந்து பாராட்டலாம். ஒருத்தர் வந்து தன்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படிங்கும்போது ரியாக்ட் பண்ணும்போது அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அவர் ரியாக்ட் பண்ணதை நான் மதிக்கிறேன். ஆனா தற்கூரிகள், அதாவது தற்கூரினா இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டம் வந்து இப்ப வந்து தம்பிமார்கள்னு சொல்றாங்கல்ல, ஒரு பக்கம் வந்து யாருன்னா நம்ம சாட்டை அவர்களுடைய ஃபேன்ஸும் சாட்டை அவர்களையும் எடுத்துக்கிட்டா வந்து முட்டு கொடுப்பானுங்க. அந்த அறிக்கையை எடுத்து போட்டு ரஜினி அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் அப்படின்லாம் போடுவானுங்க. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் இவனுங்களுக்கு தான் போடணும். இவனுங்க பேசாத பேச்சு, அதாவது ரஜினி அவர்கள் எல்லா விஷயத்திலும் அப்படி இருந்தாருன்னா பரவாயில்ல, இப்ப எப்படி கண்டனம் தெரிவிச்சார் அதை நம்ம பாராட்டலாம் முடியாது. இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து சரி அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம், ஓகே, அது வந்து நான் வந்து வரவேற்கிறேன். ஆனா இதே விஷயத்தை எல்லா விஷயத்திலும் பண்ணிருக்கும் திரு சீமான் அவர்கள் பண்ணாததா பேசாததா, இவரை பத்தி இவர் வந்தாலும் பேசுவேன் வராட்டும் பேசுவேன். இவர் அடிக்கிற அடி இனிமே எந்த பயணம் வரவே கூடாது. இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த கேவலம், இந்த அசிங்கம். ரஜினிகாந்த் வந்தாலும் அடிப்போம், வரணும் அடிப்போம். தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா ரஜினிகாந்த். தேர்தலுக்கு 4 மாசம் இல்ல, தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கட்சியை துவங்குவாரா, இவர் நாங்க முதலமைச்சர் ஆக்கி விடணுமா? ஏன்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களும் கேன பைய, முட்டா பைய, கிறுக்கு பைய, அவங்க தலைவர்கள் இல்ல தமிழ்நாட்டுல. நாம வந்து தமிழ்நாட்டு இந்த மெண்டல், இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. சுடுகாடுல கூட தான் இடம் இருக்கு, அதுல போய் படுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசினதும், அவரை பத்தி அடிச்சு பேசினது, அதாவது நீ வந்தாலும் வரட்டும் நான் பேசுவேன், நீ வந்தாலும் பேசுவேன், ஏன் வரலன்னு பேசுவேன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒத்து ஊதுறாங்க. அதனால அவரை பத்தி இவர் எவ்வளவு பெரிய கண்டனம்லாம் தெரிவிச்சாரு, இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பேசினார், இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாரான்னு கேட்டா கிடையாது. ஆனா சினிமா துறையில இருந்தே ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அந்த ரசிகர்கள் இருந்து எல்லா விஷயமும் போறதுனால இதை வந்து ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதுவும் அவர் சொல்லியிருக்க அறிக்கையில இவருக்கு நேரடியா நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது வேற, அதுல இன்டைரக்டா சொல்றது, அதுக்கு மேல நிறைய தலைவர்களுக்கு நன்றின்னு சொல்றது வந்து எந்த வகையிலும் தெரியல. அதுவும் அரசியல் கட்சிகளுக்கு பேரை மென்ஷன் பண்ணி அதை கோடிட்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் பண்றாரு? அதுவும் திமுகவுக்கு ஆதரவா வந்து நிறைய ஸ்டேஜ்கள்ல பேசுறதும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து ஸ்டேஜ்ல பேசும்போதே இது வந்து கிளாஷ் ஆகுறது மாதிரி தான் இருக்கு. வேற எதுக்குமே வேற எந்த கட்சி தலைவரும் இவரை பத்தி பேசாத ஆட்களும் கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாரான்னு கேட்டா கிடையாது, இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணாரான்னு கிடையாது. அதனாலதான் இத்தனை பேர் அடிக்கிறாங்க, இல்லனா கூட அதை விட்டுருவாங்க. நியூஸ் 7 அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னால வெளியிட்ட அந்த ஒரு கருத்து கணிப்பு, அது வந்து ஒரு நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்பு. அதே மாதிரி தாவேக நிர்வாகிகள், அதாவது நிர்வாகிகளையும் தாண்டி தாவேகாவோட வியூக வகுப்பாளர்களும் வந்து ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த கருத்து கணிப்பு ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம், நிறைய பேர் பேசினாங்கன்னு தெரியல. சென்னை மண்டலத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க, கணிசமான ஓட்டு அந்த பக்கம் தான் தாவேகாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசப்பட்டாங்க. அதுக்கு காரணம் ஆளுங்கட்சியோட அதிருப்தி, அவங்க ஏற்படுத்தின அந்த அதிருப்தினாலேயே அங்க வந்து பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. அப்ப அங்கதான் சூஸ் பண்ணணும் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் மட்டும் இல்லாம அதுல இருக்க பேஸ் வேல்யூ உள்ள முகம் தெரிந்த பெரிய பெரிய நிர்வாகிகள் பேசி கொண்டிருந்த, அதாவது தாவேகா சார்பா நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணிட்டு இருந்த அந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அங்கதான் சூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த 6 இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மண்டலம் அந்த 6 இடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. இங்க உள்ள கருத்து கணிப்பு பாருங்க, எல்லாமே பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆன பகுதி. இதுல கரெக்டான வேட்பாளரை விட்டா கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இடத்துல சொல்லதை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படிதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்கள்கிட்ட இருந்த மெயின் ஆட்களையே கொண்டு அதுல நிப்பாட்டி விட்டுருக்காங்க. அதுல மிக முக்கியம் விஜய் அவர்களே அதை சூஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு இடத்தை எதை சூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து வியூக வகுத்து கொடுத்திருப்பாங்க, அதை இனி பின்னர் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ் சேனல்ஸ்லயும் மற்ற இடங்கள்லயும் பார்க்கும்போது தெரியுது. இதுல இன்னொரு பகுதியா இருக்கு வேளச்சேரி. இந்த வேளச்சேரியிலயும் வந்து பெர்சன்டேஜ் அதிகமா தான் இருந்துச்சு. அப்படிங்கறதுனால அங்கேயும் யாராவது ஒரு ஆளு, முக்கியமான ஒரு ஆளு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பட்டியல் இல்ல அடுத்த வெளியீடுல வந்து நமக்கு தெரியும். இதுவே அதாவது டே 1 டே 2ல வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் கிடைக்கும் போது நிறைய வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து பூஸ்ட் ஆவாங்க. நிர்வாகிகள்லாம் வந்து இன்னும் மேல சிறந்து விர்ச்சுவல் வாரிசு சொல்லவே வேண்டாம், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, களம் சூடு பிடிக்க போதுன்னு சொன்னாங்க, உண்மையில சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் வந்து நாதாக்கா அவங்களோட நிர்வாகி வேட்பாளர்கள் வந்து வரும்போது அறிவிக்கும் போது கூட இந்த லெவல் வந்து பேசினாங்கன்னு தெரியல. இதுல காரைக்குடியில மிக முக்கியமா ஃபுல் ஃபிளட்ஜ்ல வந்து போக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்க பெரிய லெவல்ல அப்டேட் இல்ல. என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட் லெவல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவன் அடிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன நல்லது பண்ண போறோங்கிறதுலாம் ரெண்டாவது. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு அடிச்சாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க வேற மாதிரி வந்து செயல்பட்டு இருக்காங்க. தாவேகாவும் சரி மற்ற கட்சிகளும் சரி. அதனால அண்ணனையாவது ஒரு ஆளையாவது உள்ள அனுப்பிடலாம்னு பாக்குறாங்க. பாப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஆனா கணிசமா கருத்து கணிப்புல
முன்னால இருந்த இடங்களை தான் கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவா இருக்குமா இல்லையா சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சு அந்த 4ஆம் தேதி அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். பாப்பா அடுத்த இதுல பார்க்கலாம். சாட்டை துரைமுருகன் இனியாவது மாற வர வாய்ப்பே இல்லை. பல வருஷமா இப்படிதான் இருக்காரு. அவர் மாற போறதுல. அடுத்த காணொலியை சந்திக்கலாம்.